வயசுலாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படின்னு 60 வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வேலு பிரபாகரன், ஷெர்லி. நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு ஃபேமஸான சினிமாட்டோகிராஃபர் தான் இந்த வேலு பிரபாகரன். கூடவே நிறைய படங்கள் டைரக்டும் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனரின் காதல் டைரி, சிவன், புரட்சிக்காரன் இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்ல நம்ம தமிழ் சினிமாவுல நிறைய படங்களை இவர் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இவர் தன்னோட 60வது வயசுல தன்னோட படத்துல நடிச்ச நடிகையான ஷெர்லி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் 30 வயசு டிஃபரன்ஸ் இருந்தாலும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்த பார்த்து நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிய வரும். சோ நீங்க செஞ்ச காரியம் இளைஞர்களுக்கு ஒரு தவறான வழிகாட்டுதலா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வேலு பிரபாகரன் மேல எக்கச்சக்க சர்ச்சைகள் வந்துச்சு. இருந்தாலும் இவரும் ஷெர்லியும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா சாயிஷா. 2018ல ஞானவேல் ராஜா இயக்கத்துல வெளிவந்த கஜினிகாந்த் படத்துல தான் இவங்க 2 பேரும் முதல்ல ஒன்னு சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறமா காப்பான், டெடி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் கஜினிகாந்த் படத்துல நடிக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2019ல கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க கல்யாணம் பண்ணும்போது சாயிஷாக்கு 21 வயசு. ஆனா ஆர்யாக்கு 38 வயசு. கிட்டத்தட்ட 17 வயசு இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரெண்ட். ஆனா இருந்தாலும் ஒரு சூப்பரான லைஃபை லீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையும் இருக்கு. இப்போ இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான கப்பலா தெரியுறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆஷிஷ் வித்யார்த்தி, ரூபாலி. ஆஷிஷ் வந்து நம்ம தமிழ் சினிமால எக்கச்சக்க படங்கள்ல வில்லனிசம் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமா விஜயோட படங்கள் அப்படின்னா தூள் கிளப்பிடுவாரு. அப்படிப்பட்ட இவர் தன்னோட 60வது வயசுல 50 வயசு நிறைந்த ரூபாலி அப்படின்றவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகளும் இருக்கு. பட் முதல் மனைவி கூட டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் 60வது வயசுல ரூபாலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இவங்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு. சோசியல் மீடியாலலாம் அவங்களோட போட்டோஸ் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி 50 வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறத பிரபலங்கள் ரொம்ப வருஷமா வழக்கமா வச்சுட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிருத்திவிராஜ், ஷீதல். பிரபல நடிகரான பப்ளு பிருத்திவிராஜ் தன்னோட 57வது வயசுல ஷீதல் அப்படின்ற 24 வயசு பொண்ண 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க 2 பேருக்கும் 33 வயசு டிஃபரன்ஸ். பிருத்திவிராஜும் ஷீதலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க பண்ணாத அக்கப்போரே கிடையாது. ஒன்னா ஒர்க் அவுட் பண்ற வீடியோ, ஒன்னா வெளியே போற வீடியோ, ஒன்னா குக் பண்ற வீடியோ, ஒன்னா தூங்குற வீடியோ அப்படின்னு சோசியல் மீடியாவே கலக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க 2 பேருக்கும் அபிஷியலா டைவர்ஸே ஆயிடுச்சு. இதுக்கு தான் ரொம்ப ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிருத்திவிராஜும் ஷீதலும் கல்யாணம் பண்ணிக்கும் போது நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க. அப்போ பிருத்திவிராஜ் கிட்ட இந்த வயசுல பொம்பளை சோக்கு கேக்குதான்னு கேட்கும்போது ஆமா எனக்கு கேக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருந்தாரு. ஷீதல் கிட்ட நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க, இப்போ எதுக்கு பிருத்திவிராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் காதல் அப்படின்னு பச்சையா போய் சொன்னாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாருமே சொன்ன மாதிரி இவங்களுக்கு டைவர்ஸும் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரகாஷ் ராஜ், போனி வர்மா. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச செல்லமான பிரகாஷ் ராஜ் போனி வர்மா அப்படின்றவங்கள 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள்லாம் இருந்துச்சு. பட் முதல் மனைவி கூட சில கருத்து வேறுபாடு காரணமா டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரகாஷ் ராஜ் தன்னோட 45வது வயசுல போனி வர்மாவை 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் ரொம்ப வயசானதுக்கு அப்புறமாவும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே, அது எதுக்காக நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.